எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கர்னா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இருக்கேன். புதுக்கோட்டை மியூசியமில் வந்து இருக்கேன். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோக்கர்ணம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய மியூசியம். இன்றைக்கி வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பார்க்குறதே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். ஜிக் 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 ஜிக். உள்ளே வர்றப்பே வந்து 2 இடம் வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ள வந்து டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் கேமரா எடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு 20 ரூபா டிக்கெட்டு. ஓகே, இது வந்து புதுக்கோட்டை அரசர்கள் ஃபுல்லாமே இங்கே இருக்குது. புதுக்கோட்டை தொண்டைமான் அரசர், அப்புறம் புதுக்கோட்டை பற்றி ஒரு வரலாறு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பெருங்கற்படைக்கால பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தட்டு கருப்பு சிவப்பு தட்டா, இரும்பு வாள். இரும்பு வாள் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு அப்படி 2 சைஸில் இருக்குது. அப்புறம் மட்கிண்ணம், எதாவது போட்டு வைக்கிறதுக்கான கிண்ணம். மட்குவளை, குவளை. இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நெசவு துணிகள். நெசவு துணிகள். புதுக்கோட்டை கலை சின்னங்களாம். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு இடமா இருக்குது. விராலிமலை அந்த மாதிரி. அப்புறம் புதுக்கோட்டையில் பிறந்தவங்கள பற்றி எனக்கு இவனா தெரியாது. வில்லியம் ஃப்ளாங்டன் பாருங்களேன், சத்தியமூர்த்தி, தக்ஷணமூர்த்தி பிள்ளை, சின்னப்பா, பியு சின்னப்பா, முத்துலட்சுமி ரெட்டி, இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய பெருமை. ஓகே, வாங்க இப்போ இனிமேல் உள்ளே போகலாம். இங்கே வந்து பூச்சிகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து வண்ணத்து பூச்சிகள், அது ஃபுல்லாமே அந்த ஸ்பீசிஸ் நேம் முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட்டர்ஃப்ளைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் அதோட நேம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே வண்டுகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நிறைய எக்கச்சக்கமான வண்டுகளை பற்றி இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது என்னென்னா எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க பேர். தமிழில் என்ன கொடுத்துனா என்ன நல்லா இருந்திருக்கும். பட்டுப்பூச்சி, பட்டுப்பூச்சி தெரியுதுன்னு தெரில. பட்டுப்பூச்சி, வண்ணத்துப்பூச்சி, அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பவளங்கள், பவளம் அதை பற்றி இருக்குது. பஞ்சுகள், குழலிகள், அதுகளை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் மயில். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இது மயில், பெண் மயில். இது ஆண் மயில். ஆண் மயிலுக்குத்தான் தோகை இருக்கும். இங்கே கணுக்காளிகள். இது இது வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி. நம்ம தாத்தா வந்து சாப்பிட்டாருங்க அன்றைக்கி ஒரு நாள். இதை அப்போ இங்கே ஃபுல்லாமே அதை பற்றி இருக்குது. இங்கே கடல் ஆமை. ஸோ ஆமைகளில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, ஸோ அதை பற்றின அது எப்படி இருக்குமோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த பாம்பு பார்த்தோன்னே இந்த சைடு ஏதோ படங்கள் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆஹா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கீழடி அகழாய்வு அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அங்கே என்னென்ன கிடச்சது, போலுவாம்பட்டி கோயம்புத்தூரில் அங்கே அகழாய்வு பண்ணுறப்ப கிடச்சது, ஆதிச்சநல்லூரில் கிடச்சது. ஸோ அதோட படங்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. வசவசமுத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடச்சது. இது வந்து கண்டிப்பாக படிங்க, ஒரு நல்லது. ஓகே, இங்கே வந்து விலங்குகளை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைடு இந்த பக்கம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அட்ராக்ஷன்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. கீரிப்பிள்ளை, ஸோ குள்ளநரி, இது இந்த விலங்குகள், காட்டுப்பூனை, எலிகள், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து
தமிழக அகழாய்வு நினைவு சின்னங்கள். இதெல்லாம் அகழாய்வு பண்ண இடங்கள். தஞ்சை பெரிய கோயில் தெரியும், ஐராவதீஸ்வரர், குடைவரை கோயில், மண்டகப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம், இங்கேயும் போகணும். கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து நான் போகிற இது. குடைவரை கோயில், மலையடிப்பட்டி. இது என்ன போகவே இல்லை. ஏங்க இதுக்கு என்னை கூட்டு போங்க. இங்கே சிறுத்தை கொடுத்துருக்குறாங்க, நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குங்க சிறுத்தை. வர்ணப்பூச்சி பட்ட வேலைகள். இதெல்லாம் சாயம் பூசப்பட்டது. இங்கே பாருங்கள் பொம்மைகள் அழகாக இருக்கா. இது இந்த அவதாரங்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த அவதாரங்களை அது சங்கு மாதிரி பின்னாடி ஒன்று வச்சு அதில் வச்சுருக்குறாங்க. திருவாங்கூர் தந்த வேலை. இதெல்லாம் சின்ன சின்ன கலைப்பொருட்களாக நிறையா இருக்குது. ஸோ கையால் பின்னிய மீன்பிடி நூல் வலை. ஓகே, மீன் வலை பாருங்கள். பந்தல், நெட்டி வேலை, உள்நாட்டு பொம்மைகள். இதெல்லாம் அந்த காலத்து பொம்மை, சின்ன சின்னமாக அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. சங்கு, புதுக்கோட்டை தொண்டைமான் அவர் குடும்பத்தினர். புதுக்கோட்டை தொண்டமான் குடும்பத்தின் கேப்டன் வைரவ ராமச்சந்திர துரைராஜா மார்த்தாண்டவர்மர் சகோதரர். இங்கே பாருங்க, விஸ்வாமித்திரர் படமா. ஓவியர் வீரராயன் ராஜா, ராணி மங்கம்மாள். ஸோ சின்ன சின்ன ஓவியங்கள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய ஓவியங்கள் இருக்கு. தீட்சதர் இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டியா, அதுக்கும் பாட்டின்னு எழுதி வச்சுருக்காங்க. பாட்டியுமா தாவரவியல் பாட்டனி. யாரும் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, ஓகே, யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கு. சங்கிலி போர் உடை. இது சங்கிலியா? ஆமாங்க, சங்கிலிங்க. இதுவும் தான் பனைமரத்தால் செய்த ஏற்றச்சால். கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குது, பெருசு. இங்கே வர முக்கியமானது நமக்கு கலப்பை. இங்கே ஏரோப்ளேன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓஹோ, எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம். தலையில் வச்சுருப்பாங்கள்ல கிரீடம். ஓகே, வில்வம், பலா, தேக்கு ஒவ்வொன்றிலிருந்து செய்யப்பட்டதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கற்கால கருவிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் தீவிர வைக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்கல்ல, அது ஃபுல்லாமே இதில் இருக்குது. முதுமக்க தாலி, தானே பானை. இது நிறைய இடத்துல கிடச்சிருக்கும். இதுதான் ஒரிஜினல் இந்த தமிழர்களோட வரலாற்றில் இதுதான் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா இருக்குது அதை பற்றி. நம்ம கீழடி பற்றி இன்னும் நிறைய இடத்துக்கு போய் பார்க்கலாம். தனியாக ஒரு வீடியோவே பார்க்கலாம். ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் அந்த காலத்தில் போடப்பட்ட அணிநகங்கள். இதுதான் அந்த காலத்தில். இது பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அது என்ன பண்ண தசாவதாரமா, அதில் அந்த பின்னாடி இது பண்ணுவாங்கள்ல, இதுதான் அந்த காலத்தில். இது சினிமா தேட்டர் மாதிரி. இது என்னங்க பெருசாக இருக்குது. யானையோட கீழ்த்தாடை, யாத்தி, யானையோட மண்டை ஓடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. என்கிட்ட பாலூட்டிகளோட எலும்பு கூடு இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே சில குட்டி போடுற மண்டை ஓடு, பூனை குட்டியோட மண்டை ஓடு, மரநாயோட மண்டை ஓடு. இன்னும் மண்டை ஓடு இவ்வளோ தான் இருக்குது. நாய்
நரியோட மண்டை ஓடு, மனித குரங்கின் மண்டை ஓடு. மனுஷன் மாதிரி தான் இருக்குது, அப்படியே மனுஷன் மாதிரி தான் இருக்கும். ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே மொத்த இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஓநாய், சிறுத்தை, பாருங்க இது என்னது, மான். இன்னும் இவ்வளோ பெரிய மானா, மலை மானா, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. சிறுத்தை புலியோட மண்டை ஓடு. புதுக்கோட்டை அருகில் உள்ள காட்டில் 1950 சுடப்பட்டதான், அது சாகலை, இவங்க சுட்டிருக்காங்க. கல்வெட்டுகள், புதுக்கோட்டை வணிகர் குழு கல்வெட்டு, திருமயம் வட்டம். துடைக்கவே இல்லையா? தமிழ் எழுத்து எப்போ எப்போ மறுவச்சு? இக்கு, இங்கே பாருங்க, இக்கு 1ஆம் நூற்றாண்டில் கடைசி வாங்க 19ஆம் நூற்றாண்டில் அது கா, ஐ மீன் கா சொன்னேன், கா. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, அது பாருங்க மேலே பார்த்தீங்களா? இந்த சிற்பத்தோட இது உடஞ்சிருக்கு. இது என்னது, வேணுகோபாலம் உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறது. விஷ்ணு. புதுக்கோட்டை தொண்டைமான் கல்வெட்டு, அறந்தாங்கியில் கிடச்ச தொண்டைமான் கல்வெட்டு. நிறைய சிற்பங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றிலையும் கீழே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்போ கிடச்சதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அரசு வேலைப்பாடுகள், இது வந்து அந்த காலத்து அரண்மனையில் இருந்தது வேலைப்பாடுகள். இது ஃபுல்லாக வைணவ பூஜை பொருட்கள், பூஜை இது பண்ணுறோம். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த சூட வைக்கிறதெல்லாம், சூட வைக்கிறது, அதுலேயே இந்த மணி இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நந்தி அந்த இது மேலே தான் வைக்கிற மாதிரி மேலே காட்டுறது நல்லா இருக்குது ஒவ்வொன்றும். முக்காளி, தண்ணி ஊற்றி வைக்கிறது இதெல்லாம். இது வந்து செப்பு பட்டயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் இதில் தான் எழுதி கொடுப்பாங்க, யாருக்காவது எழுதி கொடுக்குறனா. இந்த ரஜினி முருகனா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த செப்பு பட்டயம் இதை எழுதி கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், புள்ளி வைக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் செப்பு பட்டயங்கள் நிறைய இருக்குது, நிறைய செப்பு பட்டயங்கள் இருக்குது. புதையல் வெண்கல பானைகள், இதுக்குள்ளே தான் புதையல் இருக்கும் போல். இங்கே வந்து மார்த்தாண்டவர்மர், மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவரோட புகைப்படமாக இருக்கட்டும். இன்னும் 2 பேர் புகைப்படம், ராஜராஜேந்திர தொண்டைமான். ஓகே, தெரியுதான் தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இங்கே வந்து யானையோட தந்தம் இருக்குது. இப்போ கூட ஒரு நியூஸ் லேட்டஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு, யானை தந்தத்துக்காக ஆஃப்ரிக்காவில் கொண்டாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு பாருங்க, எருமை கன்றுகள், இரட்டை எருமை கன்றுகள். ஓ, ஒன்று சேர்ந்து பிறந்திருக்கு. ஆட்டுக்குட்டி ஒரே இதில் பிறந்தது. இது என்னதுங்க, திமிங்கலத்தின் தாடை எலும்பா? இங்கே பாருங்க, திமிங்கலத்தின் தாடை எலும்புகளாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நான் ஏதோ இதை நினச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் டச் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க. வந்துட்டோம், மறுபடியும் மெயினுக்கே வந்துட்டோம். டாடா, டைனோசர் இருக்கு. ஆஹா, டைனோசர் ரெக்ஸ். இதோட வாய் பல்ல பாருங்களேன், ஆத்தி. கேமரா பண்ணிட்டு
ஓகே, இங்கே நான் ஒரு டைனோசர் காமிச்சேன்ல, அது இப்போ வந்து போட மாட்டாங்களா, கேட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கு வந்து குறைஞ்ச ஒரு 15 பேர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன டைமிங்னா இங்கே பாருங்கள், காலை 10:30, 12, 1:30, 3, 4:45 இந்த டயத்தில் மட்டும்தான் பண்ணுவாங்களாம். 15 பேருக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் பண்ணுவாங்களாம். பீரங்கிகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பீரங்கிகள் இருக்குது பாருங்களேன், நிறைய பீரங்கிகள் அதெல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு சிற்பம் இருக்குது, அது ஏதாவது விஷ்ணு சிற்பமாக இருக்கலாம். இது 300 ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருக்கு. திரும்பியும் கோட்டையில் கிடச்சது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், சுற்றி பார்த்தாச்சு. நிறைய இருந்துச்சுங்க, நிறைய பொருட்கள் இருக்குது. இது தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய மியூசியம். எக்கச்சக்கமான கலைப்பொருட்களாக இருக்கட்டும், நிறைய கிடைச்சது இருக்கட்டும், அப்புறம் ஒவ்வொரு விலங்குகளை பற்றி, நிறைய பறவைங்களை பற்றி, நிறைய தாவரங்கள், இன்னும் நிறைய பூமியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கூட்டுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. அப்புறம் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நமக்கு கேமராமேன் நட்ராஜ் அவர் தான் வந்துட்டு, அவர் தான் கேமராமேன். ஸோ கேமரா ஒர்க்கில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அப்புறம் விக்னேஷ், இவர் தான் வந்துட்டு புதுக்கோட்டை பையன் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம சித்தனவாசல் வீடியோவில் பார்த்துருப்போம். இவரே வந்து இன்றைக்கி நமக்கு தங்குறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 5 மணி மறந்துடாதீங்க.